2026 தமிழக அரசினுடைய சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சரியாக 11 மாதங்களே உள்ளது. இப்பவே கட்சி கூட்டணி பரபரப்பு எல்லாம் ஒரு பக்கம் ஆரம்பிச்சாச்சு. நேற்று கூட சீமான் அவர்கள் ஒரு மீட்டிங் ஒன்று பேசியிருந்தார். மீட்டிங்கில் என்ன போச்சு, உறுதியான ஒரு முடிவு. வழக்கமாக நாங்கள் 5 தடவையாக நாங்கள் தேர்தலை தனிச்சு தான் நின்றுட்டு வரோம். இந்த முறையை நாங்கள் தனிச்சு தான் அப்படின்னு கூட்டணி இல்லை அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஏற்கனவே பாதி வேட்பாளர்கள் வேறு அறிவிச்சிட்டார். குறிப்பாக சீமான் நாம் தமிழர்ல என்னன்னா ஆண்களுக்கு 50%, பெண்களுக்கு 50% வேட்பாளர்கள் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கிறோம். ஏன்னா ஆரம்பத்தில் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு, அதுவும் விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு முன் வரைக்கும் கண்டிப்பாக டிவிகேவும் நாம் தமிழரும் கூட்டணிங்க, விஜயும் சீமானும் கைகோத்து நிற்க போறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அது தொடர்ச்சியாக மாநாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் சீமானெலாம் சொல்லிட்டு இருந்தார், என் தம்பி வரட்டுமே, என் தம்பி அவங்களுக்கு என்னடா இருக்குது, ஆச்சா போச்சா. அப்புறம் அந்த கொள்கை தலைவர்களுடைய கட் அவுட்லாம் வச்சுப்போ அதுக்கெல்லாம் விமர்சனம் வந்த பிறகு யாரை வச்சார், என் தம்பி என் பாட்டன், என் பாட்டி, முப்பாட்டி இவங்கள தானே வச்சிருக்காரு